தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. புதுச்சேரியில் 9ஆம் வகுப்பு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் கஞ்சா போதையில் சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 5 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதான அன்னை தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா இடம் கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்கள். புதுச்சேரியில் புதுச்சேரி அடுத்திருக்கக்கூடிய பாகூரில் கஞ்சா போதையில் சிறுமியை, அதாவது 14 வயது உடைய சிறுமி 9ஆம் வகுப்பு படித்து வரும் இந்த சிறுமிக்கு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில புதுச்சேரி அடுத்த பகுதியான பாகூர், இது கடலூர் பகுதியை ஒட்டியுள்ள பகுதியாக உள்ளது. கடந்த ஒரு நாட்களுக்கு முன்பாக இந்த மாணவி பள்ளிக்கு சென்றிருக்கிறார். அங்கிருந்து அவர் பள்ளிக்கு சென்று வீட்டுக்கு செல்லாததால் வெகு நேரம் ஆகியும் அவர் வீட்டுக்கு செல்லாத அறிந்த பெற்றோர்கள் அந்த சிறுமியை தேடியுள்ளனர். அப்பொழுது சிறுமி பாகூர் பகுதியில் இருப்பது தெரிந்த உடனடியாக அந்த சிறுமியை மீட்பதற்காக பெற்றோர்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரம் பெற்றோருக்கு தெரிந்ததை அடுத்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். உடனடியாக பாகூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதில் அந்த சிறுமியின் காதலன், 17 வயசான அந்த காதலன் அந்த பெண்ணை அழைத்து சென்றிருக்கிறார். அங்கு இவருடன் 4 நபர்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் மட்டும்தான் வயது 19 வயது உடையவர். அவர் பெயர் ஆகாஷ் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் அனைவருமே அந்த பெண்ணை மது மற்றும் கஞ்சாவில் அடித்துவிட்டு அதன் பிறகு அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு அங்கிருந்து அந்த பெண்ணை விட்டுவிட்டு அது தப்பி ஓடி இருக்கிறார்கள். இந்த நிலையில பாகூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு அந்த 4 பேரை மட்டுமே, அந்த காதலன் உட்பட அந்த 19 வயது ஆகாஷ் 4 பேரை கைது செய்திருக்கிறார்கள். ஒரு சிறார் மட்டும் தப்பி ஓடி இருக்கிறார்கள். அந்த சிறாரை கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் விரைந்திருக்கிறார்கள். அதையும் அந்த சிறாரை பிடிப்பதற்கான அருகாமையில் தான் இருப்பதாக அவர்கள் காவல்துறையிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். புதுச்சேரியிலிருந்து 9ஆம் வகுப்பு மாணவி 14 வயது கூடிய இந்த மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்து, அதுவும் மது மற்றும் கஞ்சாவை பயன்படுத்தி அந்த சிறார்கள் இந்த சம்பவம் செய்யப்பட்ட விவகாரம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.